ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ டிஜிட்டல் பெயிண்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ். இதில் எந்த ப்ரஷ் யூஸ் பண்ணணும், எப்படி இது பண்ணணும் அப்படின்றது வந்தது. நான் இப்போ இந்த இது மெயினாக நான் எடுக்கிறது வந்துட்டு ஒரு பிகினர்ஸ்க்காக தான் நான் எடுக்கிறேன். இப்போ நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு எனிதிங், ஏதாவது ஒரு கேன்வாஸ். இப்போ நான் நார்மலாக இது பண்ணியிருக்கிறது A4 சைஸு 200 ரெசல்யூஷன் RGB கேன்வாஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். தென் அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் இவரோடதை வந்து அங்கே ப்ளேஸ் பண்ணால் போதும். ஜான் விக்ரம் அவரோடது தான் எடுத்திருக்கேன் கூகுளிலேருந்து. மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு ஒரு ஆக்டர் இல்லை ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி ஒரு சினிஃபீல்டு அவங்களோடது எடுத்துட்டோம்னா ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் லைட் அண்ட் ஷேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தென் நம்ம எடுத்த உடனே நம்ம போய் இது பண்ண முடியாது. அதில் சின்ன ப்ராசஸிங் இருக்குது. அதாவது எல்லா பிக்சரும் ஒரு மாதிரி டல்லாக இருக்கும், ஒரு கரெக்ட் இருக்காது. அப்போ நம்ம கர்வ் கொடுத்து அதை கொஞ்சம் லைட் அண்ட் ஷேட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஏற்றிக்கலாம். அப்போ இன்னொரு பெயிண்டிங்காக மாற்றுறதுக்கு ஒரு நல்லாயிருக்கும். அது பண்ணிவிட்டு தென் அதுக்கடுத்து ஷார்ப்னர், அதை அன்ஷார்ப் மாஸ்க் கொடுக்கலாம். அன்ஷார்ப் மாஸ்க் கொடுத்தோம்னா அந்த ஸ்கின் டோனு இந்த இதில் எல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து அந்த பிக்சல்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகும், நல்லா வெளியில் எம்போஸ் ஆகி தெரியும். அப்போ நம்மளுக்கு ஸ்மஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதையும் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, இதில் தான் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரஷ் இருக்குது. இந்த ப்ரஷ் வச்சு தான் நான் வந்து ஆக்சுவலாக இது பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ப்ரஷ் இருக்கும். ஒரு கேன்வாஸு, தென் இது ஹேர்து அந்த மாதிரி இருக்கும், ஸ்கின் டோன் அதெல்லாம் இருக்கும். நான் எடுத்த உடனே எனக்கு எது ஆப்டாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா ஹேர் ப்ரஷ்ஷே வந்து பர்ஃபெக்டாக ஸ்கின்னுக்கும் செட் ஆச்சு. ஸோ அதனால் அந்த ஹேர் ப்ரஷ்ஷை எடுத்து கம்ப்ளீட்டாக ஸ்கின் அண்டு ஹேர் ரெண்டுக்குமே நான் இது பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எது ஆப்டாக இருக்குன்னு பார்த்துங்க, அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுங்கள். நான் இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சுக்கலாம், ஏன்னா ரொம்ப ப்ராசஸ் ஜாஸ்தியாக போகும். அதை முடிச்சுட்டு தென் அதுக்கடுத்து அந்த இதில் நான் இதாக வரேன். அப்புறம் இன்னொரு இது வந்து மெயின் திங், இந்த லைட்டிங் இருக்கும். எஸ்பெஷலி நோஸோட டாப்பு, சீக்ஸு, அப்புறம் ஐஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இந்த நெத்தி, கன்னம், மூக்கு, இந்த தாடை அதுகிட்டலாம் இருக்கிற லைட்டிங்கை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த ஸ்மெச் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அது எல்லா கலரோடையும் சேர்த்து இதாக்கிடக்கூடாது, மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அதை ஸ்பெஷலாக அதை அப்படியே வச்சுருக்கணும். அதுதான் உங்களுக்கு ஹைலைட்டடு. அதை மிஸ் பண்ணாலும் திரும்ப நம்ம ஃபைனல் டச் பண்ணும்போது அந்த இடத்துல கரெக்டாக ஹைலைட் கொடுக்கணும். பிகினர்ஸாக இருக்கிறவங்க எப்போவுமே எடுத்தோடனே அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்தது பெஸ்ட்டு. அதாவது ப்ரொஃபஷ்னல் எடுத்த ஃபோட்டோஸ், அதாவது ஆக்டர்ஸ் அவங்களோடது ரொம்ப அருமையாக இருக்கும். நம்மளுக்கு லைட் அண்ட் ஷேட் நல்லாயிருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். எடுத்த உடனே வேறு ஏதாவது ஃபோட்டோ போகாமல் இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ஜியான் விக்ரமோட ஃபோட்டோ நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் பண்ணோன்னா இதை ஃபஸ்ட் நீங்கள் வந்து இப்போ நான் யூஸ்வலாக ஃபோட்டோஷாப்பில் தான் ஸ்டார்டிங்கில் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் நான் அது ஐபேடில் எல்லாம் மாற்றி எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்காக இந்த டியூட்டோரியல் காமிக்கணுன்றக்காக அகெயின் நான் சிஸ்டமில் நான் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஒரு பிகினர்ஸ், அதாவது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு, ஃப்ரெஷர்ஸ், அதாவது புதுசாக டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த பெயிண்டிங். இதில் ரொம்ப டீட்டெயிலிங்காக ரொம்ப இதாக போயிருக்க மாட்டேன். அதாவது ஒரு எக்ஸ்பர்ட்டு இல்லை இன்டர்மீடியேட்டு அது மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இது கிடையாது. நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு இந்த கம்ப்ளீட் இந்த இதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டிக்கிறேன். பிகாஸ் இது கம்ப்ளீட் இதாக காமிச்சுன்னா ரொம்ப தான் எடுக்கும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லைட் ஃபாஸ்ட்டாக தான் போகும். நீங்கள் அதை அப்படி கன்டினியூவாக பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸில் ஆரம்பிச்சிருப்பேன். ஃபேஸு, அப்புறம் இந்த கண்ணுக்கிட்டலாம் கொஞ்சம் ப்ரஷ் சைஸை சிறுசு பண்ணிடுவேன். ஸ்மால் சைஸ் பண்ணிவிட்டு இந்த மைனூட் ஏரியா, அதாவது நோஸோட அந்த கீழே அந்த அப்புறம் லிப்ஸ், உதடு, கண் இதுக்கிட்டலாம் வந்துட்டு ஜஸ்ட் அதை ப்ரஷ் சைஸ் சிறுசு பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்மெச் பண்ணோம். அதுக்கடுத்து நம்ம சீக்ஸு, அப்புறம் இந்த கண்ணம், நெத்தி அந்த ஏரியா பெரிய ஏரியா வரும்போது கொஞ்சம் ப்ரஷ் சைஸ் பெருசு பண்ணிங்க. மெயினாக
அதோட ப்ரெஷர் எவ்வளோ கொடுக்கலான்னு இருக்கும். அந்த ப்ரஷ்ஷோட ப்ரெஷர் எவ்வளோன்னு பார்த்துட்டு இது பண்ணிங்க. அது எந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குதுன்னு மட்டும் பார்த்துங்க. இதில் நான் பார்த்த வரைக்கும் ஒரு 90-95 கொடுத்தா தான் எனக்கு கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகுது. ஒரு சிலது வெறும் 70-60 அந்த மாதிரி அதுலேயே நல்லா ஸ்பஞ்ச் ஆகும். சரி, இப்போ ஃபஸ்ட் ஸ்பஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் டிஜிட்டல் பெயிண்டிங். ஸ்பட்ச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுவே உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பெயிண்டிங் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் ஆகலை. பட் இதில் இன்னும் நிறைய வேலை இருக்குது. பேக்ரவுண்ட் கொடுக்கணும், பேக்ரவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும். அப்போது பேக்ரவுண்டுக்கு ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன், ஒரு 2-3 ப்ரஷ் அதை எடுக்கிறேன், அந்த பேக்ரவுண்டு கொடுக்குறேன், அதை பார்த்துக்குங்க. தென் அதை வச்சு அந்த பேக்ரவுண்டை ஃபினிஷ் பண்ணும்போது இன்னும் பக்காவாக இருக்கும். அது முடிஞ்ச பிறகு நம்ம ஹேர் எல்லாம் டீட்டெயிலிங் கொடுக்கணும். நான் இதில் கொடுக்கல, ஏன்னா பிகாஸ் இது ஒரு பிகினர் அப்படின்றதுனால இதை அதோடு நிறுத்திக்கிறேன். அது நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்கலாம்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக என்னென்ன அது கமெண்ட்ஸ் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ மறக்காமல் சொல்லுங்கள். நான் ஃப்யூச்சர் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆப்டானதாக ஒரு யூஸ்ஃபுல்லானதாக நான் அப்படி போடுறேன். இல்லை எது ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தாலும் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.